வாங்குற சொந்த வீடும் பிரம்மாண்டமாக இருக்கணும், லொக்கேஷனும் ப்ரைம் லொக்கேஷனாக இருக்கும். ஆனால் பட்ஜெட் மட்டும் கம்மியாக இருக்கணும். எப்படிங்க? எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நமக்கு ப்ரைம் லொக்கேஷன், ப்ரைம் பிளாட்ஸ் கிடச்சி குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் காஸ்ட் தான் வருங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ஏன்னா இது நான் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இந்த வீடு பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுளான காஸ்ட்டு, பட் குவாலிட்டி வைஸ் ஒன்னொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீடு அப்படிங்கிறது இட்ஸ் அன் எமோஷன். லைஃப் லாங் நீங்கள் இருக்க போகிற உங்களோட ஒரு சொத்து வாங்க போகிறீங்க. அப்படி இருக்கிறப்போ பார்த்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்கிருங்க. இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அம்சமான சைட்டுங்க. பிகாஸ் 2.25 சென்ட்டு வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு. ஒன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் தார் ரோடும், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 23 ஃபீட் தார் ரோடும் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமே ப்ராப்பர் தார் ரோடு வசதியோட ரெண்டு பக்கமும் ரேம்ப்பு கொடுத்து வேறு லெவலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 2 BHK இண்டிபெண்ட் வில்லாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் தான். ஏன்னா நிறைய கஜகஜன் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஷட்டிலாக பிளைனான பேஸ் கலர் யூஸ் பண்ணி அதில் அங்கங்கே மட்டும் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து கிழக்கு பக்கமாக நல்ல பெரிய கார் ஏற்றுற அளவுக்கு ரேம்ப் கொடுத்து ட்ரிபிள் டோர்ஸ் இருக்கிற மாதிரியான கேட் கொடுத்துருக்காங்க. அதுவே நான் இப்போ போக போகிறது வடக்கு பக்கமாக இந்த 30 ஃபீட் ரோடு இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கமாக நான் என்ட்ராக போகிறேன். இங்கேயும் ரேம்ப் இருக்குது. நீங்கள் பெரிய கார் இப்படி ஏற்றுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி நிறுத்துக்கலாங்க. ஸோ பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லக்ஸுரி வெஹிக்கிள் நிறுத்துற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் போர் இருக்குது, வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸுக்கு கூட உங்களுக்கு அப்படியே வந்துட்டு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியான டைல் ஒர்க், பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு லக்ஸுரி லுக் இருக்குது. பட் வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி டீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டாக டீசெண்டான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஹால் பொறுத்த வரைக்கும் 16க்கு 16 சைஸில் உங்களுக்கு பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க. மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு. தென் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் பண்ணி சென்டரில் அந்த லைட்ஸோடு பார்க்குறப்போ நல்ல ஒரு லக்ஸுரி லுக் க்ரியேட் பண்ணுதுங்க. ரெண்டு பக்கமுமே பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கிழக்கு பார்த்த சைட்டு தான் அப்படிங்கிறதுனால வென்டிலேஷனுக்கு குறையே இருக்காது. ஆனால் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட், அதோடு அப்படியே அட்ஜஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வுட் ஒர்க் தான். அதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்கான யூனிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா ஓவராலாக 10க்கு 20 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10க்கு 10 சைஸில் கிச்சன், அந்த பக்கம் டைனிங் ஒரு 10க்கு 10 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி மாடுலர் கிச்சனுங்க. செம்ம கிளாஸி லுக் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான ஸ்டோரேஜ் யூனிட்ஸுமே இருக்குது. பேஸ் கேபினட், ஓவர்ஹெட் கேபினட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, அங்கே டால் யூனிட்டு, என்னென்ன வேணுமோ ஸ்டோரேஜ்க்கு பஞ்சமில்லாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இங்கேயுமே நல்ல காத்தோட்டமாக இருக்கும். ஏன்னா கிழக்கு பக்கமாக கிச்சனுக்கு விண்டோ கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் தெற்கு பக்கமாக நமக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு விண்டோ, தென் சிங்க்கு கூட பாருங்களேன் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நானோ சிங்க்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. அப்படி வந்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் லைக் எல்லா ரூம்ஸ்க்குமே ஃப்ளோரிங் ஒரே மாதிரி மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான். இங்கே எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா குவாலிட்டி எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஃபுல்லாக வுட்டன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோபு, இங்கே வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்டடி டேபிள், மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்டு, ரெண்டு பக்கம் விண்டோ இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபோக்கஸிங் லைட்ஸ் இந்த ஹெடர் பார்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அங்கே தனியாக ஒரு ஷெல்ஃப் ஏரியா இருக்குது. ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே பெட்ரூமோட பாத்ரூம்க்கு கூட பாருங்களேன். ஏன்னா நார்மலாக எல்லாருமே வந்துட்டு டோர் கொடுப்பாங்க, பட் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக கிளாஸ் டோர்ஸு இதுக்காகவே மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்படியே வந்தீங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூமுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. பாத்ரூம்க்கு கூட டாப் டு பாட்டம் உங்களுக்கு வால் டைல் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க. தென் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே செம ப்ரீமியம் குவாலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இது டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால பெட்ரூம் விட்டு வெளியில் வந்தோம்னா ஹால்லேருந்து அப்படியே இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலிங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டஃபன் கிளாஸஸ் யூஸ் பண்ணி செம்மையான ஒரு ட்ரெண்டி லுக் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ ஒரு ஆர்ட்டு, அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் லைட்டு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கிளாஸி அண்ட் செம்மையாக இருக்குங்க. வாங்க அப்படி மேலே போயிடலாம். ஸ்டேர்கேஸ் வர இந்த ஹெட்ரூம் பார்ட்டுக்கு கூட உங்களுக்கு ரெட்ரோ லைட்ஸ், அந்த ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. மேலே வந்தோன்னா ஒரு பெரிய லாபி ஸ்பேஸு. இந்த பக்கம் விண்டோ இருக்குது, எக்ஸிட் டோரும் கிழக்கு பக்கமாக இருக்குது. ஸோ நல்லாவே வெளிச்சம் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த சேம் மாஸ்டர் பெட்ரூம் எதுவுமே டிஃப்ரெண்ட் இருக்காது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்ஸும் சரி, அதே மாதிரி விண்டோஸு, பெயிண்டிங் ஒர்க்குன்னு எல்லாமே சேம் லைக் டிட்டோ கிரவுண்ட் ஃப்ளோரில் மாதிரியே அதே மாதிரி வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. 2 பெட்ரூமே ஒன்று பார்த்தா இன்னொரு பெட்ரூம் பார்க்க வேண்டியதில்லை, அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியாவிலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரியே எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தோன்னா இட்ஸ் ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் அப்படி வச்சுக்கோங்களேன். செம்மையாக இருக்குது. கீழே எல்லாமே நல்லா அந்த ஹீட் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. மேபி ஈவினிங் டைமில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீட்டாக, ஏன்னா நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, இவங்க குவாலிட்டி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு. நிறைய இடத்துல ஸ்டேர் கேஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் இது வந்து வயசானவங்க குழந்தைங்கள்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தாச்சுங்க. இது ஃபுல்லாக ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். அண்ட் வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர்ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏரியா வியூவே பாருங்களேன், அப்படி பச்சை பசேர்னு செம்மையாக இருக்குது. ஃபுல் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்கன்னா சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து 1 கிலோமீட்டர் வரும். நீங்கள் மத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்தும் வந்துக்கிறலாம். ரெண்டுக்கும் ஒரு சென்டர் ஆஃப் லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ வீடு பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். டோட்டல் காஸ்ட்டு 72 lakhs சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எனக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீட்டை நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.